நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. அதிமுகவை ஒருங்கிணைக்கும் முயற்சியாக வி.கே. சசிகலா தனது சுற்றுப்பயணத்தை தென்காசியில் இன்று தொடங்குகிறார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு வி.கே. சசிகலாவின் பயணம் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஜெயலலிதா மறைவை தொடர்ந்து அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட வி.கே. சசிகலா 2017ஆம் ஆண்டு சொத்து குவிப்பு வழக்கில் சிறை செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதே சமயத்தில் அதிமுகவில் இருந்தவர்களுக்கு சசிகலா மீதும் அவரது குடும்பத்தினர் மீதும் ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக கட்சியிலிருந்து அவர்கள் நீக்கப்பட்டனர். தண்டனை காலம் நிறைவடைந்த நிலையில் வி.கே. சசிகலா 2021ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதியன்று விடுதலை செய்யப்பட்டார். பெங்களூரு சிறையிலிருந்து வெளியே வந்த சசிகலாவிற்கு அவரது ஆதரவாளர்கள் பெங்களூருவில் இருந்து சென்னை வரை உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனை கண்ட மக்கள் தமிழக அரசியல் களத்தில் சசிகலா மிகப்பெரிய பங்காற்றுவார் என கருதினர். அதனை உறுதிப்படுத்தும் விதமாக தீவிர அரசியலில் களமாடப் போவதாக அறிவித்த வி.கே. சசிகலா பல முக்கிய அரசியல் ஆளுமைகளை சந்தித்தார். அதிமுகவில் வி.கே. சசிகலாவை மீண்டும் இணைக்க வேண்டும் என குரல்கள் எழுந்த நிலையில் 2021ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக தீவிர அரசியலிலிருந்து விலகுவதாக அவர் அறிவித்ததுடன் அதிமுக வெற்றி பெற வேண்டி இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறினார். ஆனால் அந்த தேர்தலில் அதிமுக சரியாக சோபிக்காததால் கட்சிக்குள் சலசலப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் தனது முதல் சுற்றுப்பயணத்தை வி.கே. சசிகலா தொடங்கினார். மக்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்த சசிகலா அதன் பின்னர் சென்னையிலும் சில இடங்களில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை நடத்தினார். ஓ. பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது, அதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளிடையே கருத்து வேறுபாடு நிலவி வந்ததால் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என வி.கே. சசிகலா உறுதி பூண்டார். ஆனால் அவரது எந்த முயற்சியும் கை கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அதிமுக பல இடங்களில் டெபாசிட் கூட பெறவில்லை. தொடர் தோல்விகளால் அதிமுக சரிந்ததால் முக்கிய நிர்வாகிகள் மட்டுமின்றி அடிமட்ட தொண்டர்களும் கட்சியை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் என விருப்பம் தெரிவித்து வருகின்றனர். இந்த சூழலில்தான் அதிமுகவை ஒருங்கிணைக்கும் முயற்சியாக வி.கே. சசிகலா தனது சுற்றுப்பயணத்தை தென்காசியில் இன்று தொடங்குகிறார். 4 நாட்கள் சுற்றுப்பயணத்தின் போது கிராமங்கள், ஊராட்சி பகுதிகளில் மக்களை அவர் சந்திக்கிறார். வி.கே. சசிகலாவின் இந்த சந்திப்பு அதிமுகவில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.